நயினாரிடம் அறிக்கை கேட்ட அமித்ஷா 12%இருந்து 2%க்கு வாக்கு வங்கி சரிந்தது எப்படி? 4 பேரை கட்டம் முடிவு. அண்ணாமலையின் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜக என்பது கடந்த காலங்களில் 3% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவரான பிறகு அந்த கட்சி வேகம் எடுக்க தொடங்கியது. அதோடு என் மண் என் மக்கள் பாத யாத்திரைக்கு பிறகு மூலை முடுக்கெல்லாம் பாஜகவை கொண்டு சேர்த்தார் அண்ணாமலை. அதனால்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் 12% வரை பாஜக வாக்கு வங்கி பெற்றது. குறிப்பாக பல தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை பாஜக வேட்பாளர்கள் பின்தள்ளினார்கள். இதனால் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பாஜக முக்கிய சக்தியாக உருவெடுக்கும் என்று கருதப்பட்ட நிலையில் அதற்கு முன்பு வரை பாஜகவுடன் கூட்டணி வைக்க மறுத்து வந்த எடப்பாடி பழனிசாமி தான் தனித்து போட்டியிட்டால் இந்த தேர்தலில் பாஜக 2வது இடம் பிடித்து அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி விடுவார்கள் என்று பயந்து போனவர் அமித்ஷாவை தேடி சென்று கூட்டணி டீல் போட்டுக் கொண்டார். அதோடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணாமலையையும் தலைவர் பதவியிலிருந்து மாற்றினார். இதனால் தமிழக பாஜக தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி எழுந்தது. அண்ணாமலை தலைமையில் பாஜக சிறப்பாக செயல்பட்டு வந்தபோது தேவையில்லாமல் எடப்பாடியின் சொல்லை கேட்டுக்கொண்டு நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்கியதால் பாஜகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடும் அப்செட் ஆனார்கள். இதனால்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தொண்டர்களே பாஜகவுக்கு வாக்களிக்க மறுத்துவிட்டார்கள். விளைவு 12% வாக்கு வங்கி இருந்த பாஜக இந்த சட்டமன்ற தேர்தலில் 2% பெற்று சரிவை சந்தித்துள்ளது. அதோடு ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. குறிப்பாக நயினார் நாகேந்திரன், எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் போன்ற முக்கிய தலைவர்கள் யாருமே வெற்றி பெறவில்லை. இதனால் டெல்லி மேலிடம் கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அவசரப்பட்டு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டோமே என்று தற்போது ஃபீல் பண்ண தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் தேர்தலில் தொகுதி வாரியாக பாஜகவின் நிலவரம் என்ன, இந்த அளவுக்கு வாக்கு வங்கி சரிந்தது ஏன் என்பது குறித்து ஒரு அறிக்கை கேட்டு நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு அழைத்துள்ளார் அமித்ஷா. அதோடு நயினார் நாகேந்திரன் செயல்பாடு குறித்து பல புகார் கடிதங்களும் டெல்லிக்கு சென்றிருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை தலைவர் பதவியிலிருந்து தூக்கி அடித்து விடுவார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. அதோடு பாஜகவின் சீனியர்கள் என்ற பட்டியலில் இருந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிராக காய் நகர்த்தி வந்த எல் முருகன், வானதி, தமிழிசை ஆகியோரும் கட்சியிலிருந்து கட்டம் கட்டப்பட்டு புதிய நிர்வாகிகளை கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளதாம். அதோடு பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மீண்டும் அண்ணாமலையை பாஜகவின் மாநில தலைவராக கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியும். அதிலும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விஜய் முதலமைச்சராகியுள்ள நிலையில் உதயநிதி எதிர்க்கட்சித் தலைவராகிவிட்டார். அதனால் அண்ணாமலை போன்ற இளைஞர்களை களத்தில் இறக்கிவிட்டால் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியும். இல்லை என்றால் 2%, 3% வாக்கு வங்கி உள்ள கட்சியாக மட்டுமே செயல்பட வேண்டிய சூழல் ஏற்படும். அண்ணாமலை போன்ற இளைஞர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால்தான் பாஜக வளர்ச்சி பெற முடியும். அப்படி செய்யாமல் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் போன்ற நபர்களை தலைவராக வைத்திருந்தால் பாஜக இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடும் என்று கூறியுள்ள தமிழக பாஜகவினர் அண்ணாமலையின் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்து விட்டதால் தமிழ்நாட்டில் விஜய், அண்ணாமலை, உதயநிதிக்கு இடையே அனல் பறக்கும் ஒரு அரசியல் தொடங்கிவிடும். அதனால் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்கிற ஆசை டெல்லி பாஜகவுக்கு இருந்தால் மீண்டும் அண்ணாமலையை மாநில தலைவராக்குங்கள். அதற்கு சரியான நேரம் இதுதான் என்று பாஜகவினர் அமித்ஷாவுக்கு அவசர செய்திகளை அனுப்பி வருகிறார்கள். அதனால் டெல்லிக்கு அறிக்கை கொடுக்க போகும் நயினார் நாகேந்திரனை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கி அடித்துவிட்டு அண்ணாமலையை மீண்டும் தலைவர் பதவிக்கு கொண்டு வர டெல்லி மேலிடம் தயாராகிவிட்டதாக கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. அதிமுகவை 2 துண்டாக உடைத்து விட்டார். அப்பட்டமான குதிரை பேரம். விஜய்க்கு எதிராக கவர்னர் மாளிகைக்கு புகாருடன் போன எடப்பாடி. தற்போது தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருக்கும் விஜய் தேர்தலுக்கு முன்பு தான் தூய சக்தி என்றும் திமுக தீய சக்தி என்றும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்படிப்பட்ட அவர்தான் ஆட்சி அமைப்பதற்கு போதிய தொகுதிகள் கிடைக்கவில்லை என்றதும் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தன் பக்கம் இழுத்து ஆட்சி அமைத்திருக்கிறார். அதோடு அதிமுகவில் உள்ள சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோருடன் சேர்ந்து 25 எம்எல்ஏக்களை தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் இழுத்துவிட்டார். அதோடு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க போகிறார். இப்படி அதிமுகவை உடைத்து எம்எல்ஏக்களை விஜய் தன் பக்கம் இழுத்திருப்பதால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தற்போது அவர் பக்கம் 22 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் கட்சி விரோத செயலில் ஈடுபட்டதாக சொல்லி சி.வி. சண்முகம் அணியை சார்ந்த 25 எம்எல்ஏக்களின் கட்சி பதவியை பறித்துள்ளார் எடப்பாடி. இந்த நிலையில் இன்று அவர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று விஜய் மீது ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார். அதில்
தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் வெளிப்படையாகவே குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுகவை 2 துண்டாக உடைத்து அதில் ஒரு தரப்பினரை தான் முதலமைச்சரான பிறகு நேரில் சென்று சந்தித்து ஆதரவு கேட்டார். இப்படி இதுவரை தமிழ்நாட்டில் எந்த ஒரு முதலமைச்சர்களும் வெளிப்படையாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதில்லை. ஆனால் விஜய் தான் மிக நேர்மையாக தூய்மையான அரசியல் செய்வதாக சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு தீய சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அவர் மீது ஆளுநர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி செயல்பட்டால் நாட்டில் ஜனநாயகமே இல்லாமல் போய்விடும். ஒரு கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ஆட்சி அமைக்கும் போது வெவ்வேறு கட்சிகளுக்கு சென்று விடுவார்கள். அதனால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமின்றி அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் நான் நியமித்துள்ள அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பவரை சட்டசபை கொறடாவாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சபாநாயகருக்கு மனு அளித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தையும் ஆளுநர் மாளிகைக்கு கொண்டு சென்றுள்ளார். ஏற்கனவே தமிழக ஆளுநர் அர்லேக்கர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி கேட்டு ஆளுநர் மாளிகைக்கு வந்து அடுத்தடுத்து சென்று தன்னை சந்தித்த போது இந்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடைபெற்றுவிடக் கூடாது என்கிற அச்சம் தனக்கு இருப்பதாக கூறியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் தற்போது விஜய் வெளிப்படையாகவே அதிமுகவின் 25 எம்எல்ஏக்களை தட்டி தூக்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள இந்த புகார் மீது ஆளுநர் அர்லேக்கர் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. தோல்விக்கு முழு காரணமும் நானே, உடன்பிறப்புகளிடம் மண்டியிட்ட மு.க. ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது ஆட்சி காலத்தின் போது மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி நடைபெறும், 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் கூறி வந்தார். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்து விட்டார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் அவர் திமுக உடன்பிறப்புகளுடன் நெருக்கம் காட்டத் தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில் இன்று மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துள்ளார். அதில் சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததற்கான காரணத்தை தனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உடன்பிறப்பின் குரல் என்கிற ஒரு இணையதளத்தை உருவாக்கி தொடங்கியிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இப்போதுதான் உங்களுடன் பேசுகிறேன். தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல குதிரை பேர சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதை நாம் மறுக்க முடியாது. இப்படி ஒரு தோல்வியை நாம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று நான் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பாக ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி பழி போட வேண்டாம். முக்கியமாக இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கும் மு.க. ஸ்டாலின், தோற்றுவிட்டோம் என்பதற்காக நாம் யாரும் உடைந்து விடக்கூடாது. உடனே அடுத்த கட்டத்தை நோக்கி அப்டேட் ஆக வேண்டும். அதனால் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களது அனைவரது ஆலோசனைகள், பரிந்துரைகளை எதிர்பார்க்கிறேன். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம், அடுத்து நாம் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்கிற உங்களது கருத்துக்களை வெளிப்படையாக உடன்பிறப்பின் குரல் என்கிற இந்த வெப்சைட்டில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திமுக 2.0 வரும். அதற்கான மாற்றங்கள் அடுத்து செய்யப் போகிறேன். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும் என்று அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ள இந்த வெப்சைட்டில் திமுகவின் உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் யாராக இருந்தாலும் 2 நிமிடங்கள் வரை தங்களது குரலை பதிவு செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.